நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா, வால்பாறையில இருக்கோம். வால்பாறை வந்து தமிழ்நாட்டுடைய சிறப்புஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு பெருமையோட அழைக்கக்கூடிய ஒரு ஏரியாவா இருக்கு. இந்த வால்பாறையில வந்து ஒரு பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைய பத்தி தான் பேசுறதுக்காக நம்ம இப்ப வால்பாறைக்கு வந்திருக்கோம். இந்த ஒரு ஆக்ட்ட பத்தி வால்பாறை மக்கள் என்ன நினைச்சிருக்காங்க? அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டா வந்துட்டு அறிவிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வால்பாறைக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி எனக்கு தெளிவா தெரியணும். அதுக்காக உங்ககிட்ட கேட்கறேன். என்ன பாதிப்புல வந்து நீங்க சந்திக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து இந்த வால்பாறை வந்து டைகர் ரிசர்வ் ஆல்ரெடி கிளைம் ஆயிடுச்சு. அதுலயே நிறைய உரிமைகளை இழந்தாச்சு வால்பாறை மக்கள். பாத்தீங்கன்னா டோட்டலாவே வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாயிடுச்சு. அதனால இங்க இருக்கிறவங்க யாரும் குடியிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப எங்களுக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை. இப்ப வந்து இந்த எகோ சென்சிட்டிவ் ஜோன், அதாவது இந்த ஒரு பில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பில்லுனால வந்து வால்பாறையில வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு ஒரு 10 to 30 நினைக்கிறேன் 30 கிலோமீட்டர்ஸ்க்கு எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. ஃபுல்லா ஃபாரஸ்ட் மட்டும் தான் இருக்கணும். நுண்ணுயிர்கள் எல்லாம் வாழ்றதுக்கு தகுதியான இடம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து ஃபுல்லா கிளைம் பண்றதுக்கு இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மள்ட்ட கருத்து கேட்டிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா அது போகும். அப்படிங்கும் போது வால்பாறை மக்கள் வந்து இந்த எகோ சென்சிட்டிவ் ஜோன் வந்துருச்சுன்னா இங்க அந்த சுற்றி வட்ட அவங்க குறிப்பிடப்படுகிற அந்த கிலோமீட்டர்ல வந்து எந்த தொழிற்சாலையுமே இருக்காது. டோட்டலா வந்து ஒரு மாட்டு தொழிலா பாக்குற டூரிஸ்ட் இருக்கு இல்லைங்களா? இப்ப நீங்களும் வந்திருக்கீங்க. இதே மாதிரி இப்ப வால்பாறைக்கு பெரிய ஒரு வாழ்வாதாரம்னாலே பிசினஸ்னாலே கீழே இருக்கிற டூரிஸ்ட் தான். அந்த டூரிஸ்ட் டோட்டலாவே வர முடியாது. அவங்க அங்கேயே கேன்சல் பண்ணிடுவாங்க. சுற்றுலா தலங்கிறத மூடிட்டு இது ஒரு இயற்கையோட அந்த இது சுற்றி சார்ந்த மக்கள் வாழ தகுதியில்லாத ஒரு இடமா மாத்திடுவாங்க. அதனால வந்து கடுமையா நாங்கள்லாம் எதிர்க்கோம். வால்பாறை மக்கள் நிறைய எல்லா வியாபாரிகள், தொழிற்சாலைகள், தொழிலாளர்கள் எல்லாருமே இதுக்கு வந்து எதிர்பார்க்கிறோம். எங்களோட எதிர்ப்புகளை நாங்க கையெழுத்து இயக்கமாகவும் எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று பதிவு பண்ணிட்டே இருக்கோம். அதாவது வால்பாறையோட முக்கியமான வாழ்வாதாரம் அப்படின்னா வந்துட்டு ஒண்ணு வந்துட்டு டி எஸ்டேட், ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டூரிஸ்ட நம்பிதான் வந்து நிறைய இந்த கடைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. இவங்க வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க? அவங்கள இருந்து நிறைய பேர் படிக்கிறதுக்கு வெளியே போயிருப்பாங்க. அவங்களோட வாழ்வாதாரங்கிறது வந்து டூரிஸ்ட் நம்பி இருக்கும். அந்த மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க? இப்போ ஒன்னாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இங்க தேயிலை தொழில் சிறப்பா இருந்தது, மக்களா இருந்தது. அதுக்கு இப்போ மாற்று தொழில்ங்கிற மாதிரி எந்த தொழிற்சாலையும் இங்க வைக்க முடியாது. ஏன்னா டைகர் ரிசர்வ் இது இல்லையா? அப்ப மாற்று தொழில் இப்ப இருக்கிறது அப்படியே ஒரு டெவலப்மெண்ட்னா வந்து டூரிஸ்ட் தான் நீங்க சொன்ன மாதிரி. அதை வந்து டோட்டலாவே அது இந்த சென்சிட்டிவ் ஜோன் வரும்போது க்ளோஸ் ஆகும்போது இங்க இருக்கிற தொழிலாளர் வியாபாரிகள் ரொம்பவே பாதிப்படுத்தும். இங்க இருக்கிறக்கே நமக்கு எதுவுமே வேற ஆதாரமே இல்லையே. அவங்க மக்கள் மட்டும் இல்ல, நாம யாருமே டோட்டலாவே இங்க வாழ்றதுக்கு எந்த விதமான ஒரு அடிப்படை தொழில்களும் இல்லாம போயிடுது. அதனால அது வந்து அதனாலதான் கடுமையா இருக்கு. நாங்களும் அந்த ஒரு வால்பாறையை வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் நம்ம வந்து இந்த வீடியோ உங்ககிட்ட கேட்டிருந்தோம். தேங்க்யூ. நீங்க வந்து பேசுனதுக்கு ரொம்பவே நன்றி. நாங்க வந்துட்டு இந்த வால்பாறையில வந்துட்டு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்டா அறிவிக்க போறாங்க. அதாவது எக்கோ ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அறிவிக்கிறேன்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளவு நாளா இங்க கடை போட்டுருக்கீங்க? நாங்க எங்களுக்கு 4 தலைமுறை ஆச்சு. 4வது தலைமுறை. ஆமா, 4 தலைமுறை ஆச்சு. எங்க தாத்தாவுக்கு அப்புறம் நான் எங்க அப்பாவுக்கு அப்புறம் நாங்க வந்து பிள்ளையாச்சு. 4 தலைமுறை ஆச்சு. 4 தலைமுறை இங்கதான் இருக்கு. உங்களுக்கு வேட்டு தொழில் ஏதாவது இருக்கா? வேற தொழில் இல்லைங்க, காய்கறி வியாபாரம் தான் பண்ணிட்டு. ஆமா. இந்த ஒரு திட்டத்தை வந்து அமல் பண்றதுனால நீங்க எந்த அளவுக்கு பாதிப்படைவீங்க? முக்கால்வாசி எல்லாமே பாதிக்குங்க. எப்படின்னு சொல்றதுன்னா, இப்போ ஃபாரஸ்ட்னு ஆயிடுச்சுன்னா எல்லாமே 10 கிலோமீட்டருக்குள்ள இது பண்ணிடுவாங்க. சிங்கோனாவே இப்ப அடைக்கிறாங்க. அது ஒரு ஏகப்பட்ட பாதிப்பாயிடுச்சு. அப்புறம் முத 2 லட்சம் பேர் இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 40,000 பேர் தான் இருக்கிறாங்க. அது இல்லாம வந்துட்டும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அவ்வளோக்கா காலி பண்ணீங்க இருக்கிறாங்க. ஆனா கீழே கொஞ்சம் பேர் வேலை செய்யறாங்க. ஆமாங்க, அப்படி இருக்காங்க. அப்புறம் அது இல்லாம பாரஸ் ஏரியா ஆயிடுச்சுன்னா அந்த கீழ இருந்து வர்ற வண்டூர் விட மாட்டாங்க. அப்புறம் நாங்களே அதே மாதிரி தான் 6 மணிக்கு மேல வர முடியும். இப்போ அப்படி இல்லைங்க, இன் டைம் பண்ணா வரலாம், போலாம், எல்லாமே செய்யலாங்க. அப்படி சரி. அதாவது இது என்னன்னா வந்து கீழ இருந்து வர்றவங்க வந்து டூரிஸ்டா இருந்தாங்கன்னா 6 மணி வரைக்கும் தான் வர முடியும். அதுக்கு மேல வர முடியாது அப்படிங்கிற மாதிரி டூரிஸ்டுக்கு வந்துட்டு இங்க நிறைய வந்துட்டு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு ஆல்ரெடி. ஆனா இப்ப வந்துட்டு இது அறிவிக்கிறனால பாத்தீங்கன்னா இங்க வாழ்ற சொந்த ஊர் மக்களே வந்து வெளியே போக முடியாது, வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதே மாதிரி அவங்க வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் நினைக்கிறாங்க.
இதை பத்தி டீடைல்டா பேசலாம். கடை எடுக்க மாட்டாங்க. அதை விட்டு இந்த சுற்றி வட்டார பகுதி இருக்குல்லங்க, அது சுருக்கிடுவாங்க. அதை விட்டு இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்குள்ள மட்டும்தான் இந்த ஊர் இருக்கணும். ரெண்டாவது மற்றதெல்லாம் ஃபாரஸ்ட் ஆஃப் அந்த யானைக்கு அந்த வழித்தடம் அதெல்லாம் அந்த ஏற்கனவே பெரிய கலர்ல அந்த டாப்பெல்லாம் விட்டாங்க. பெரிய கலருங்கிறது ஒரு அங்கிருந்து போனா அங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அந்த ரிவருக்கு மேல அந்த ஏற்கனவே விட்டாச்சு. இப்போ ஒரு அது 5 இயர்ஸ் அது நடந்துட்டே தான் இருக்கு. அது கவர்மெண்ட்டுக்குள்ளது அதை பண்ணிட்டாங்க. அதுல வந்து அந்த பீப்புள்லாம் இங்க கீழே இருக்கட்டும். இப்போ இந்த இதனால பல பக்கம் இருக்கிறது ஒரு பக்கம் மீதி வந்து எல்லாம் ஃபாரஸ்ட் பண்றோம், அனிமல்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு வந்துருக்காங்க. இந்த டாப் ஸ்லீப் எப்படி முன்னாடி அது மாதிரி அப்புறம் வந்து இருக்குல்ல இந்த அந்த மாஞ்சோலை எஸ்டேட் அந்த மாதிரி அது லிஸ்ட் முடிச்சு இங்கேயும் முடிய போகுது. இல்லை கொஞ்சம் முடிஸ் குரூப்புக்கு வந்து 28 29 அதுல 99 இயர்ஸ் முடிச்சுன்னா ரெனியூல் பண்ண விட மாட்டாங்க. கவர்மெண்ட் பண்ண முடியலன்னா அவங்க எஸ்டேட் வச்சுக்க முடியாது. அப்போ அதனால என்ன அப்படி வெளியில தான் வந்து வெளியே போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு இருப்பிடம் மட்டும் தான் பேசாம இங்கே கலந்துட்டா இருந்துருப்பாங்க. இதனால தான் ஜனத்தொகை குறைஞ்சிருக்காங்க. இங்கே காரணம் இது என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலம், என்விரான்மெண்டலி சென்சிட்டிவ் ஜோன், ESZ ஆக்ட். ஏற்கனவே இது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்டா தான் இருக்கு. இதுல வந்து நிறைய கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கு. இது மேலும் கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க அப்படின்னா மக்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மக்கள் ரொம்பவே பயப்படுறாங்க. அதுவும் வால்பாறையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எஸ்டேட் ஒரு வாழ்வாதாரம் அப்படின்னா டூரிஸ்ட் வந்து மெயினான வாழ்வாதாரம். டூரிஸ்ட் மக்கள் வந்தா மட்டும்தான் இவங்க நிறைய கடைகள் போட்டிருக்காங்க. அதை நம்பி நிறைய பேர் வெளியே படிக்க போயிருக்காங்க. இந்த மாதிரி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மக்கள் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அப்படிங்கறத மேற்கொண்டு இவங்க நிறைய எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு வராங்க. நேத்து இந்த மக்கள் வந்து அடையாள போராட்டமா வந்து கடையெடுப்பு நடத்திருக்காங்க. இதுக்கு மேலேயும் வந்து நிறைய போராட்டங்கள் பண்றதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. இதற்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த சட்டம் வந்து இன்னும் அமலுக்கு வரல. இந்த சட்டம் வந்தா என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு மக்களுக்கு எல்லாம் தெரியணும். இதை பத்தி நம்ம எல்லாருமே சோசியல் மீடியால பேசணும். அதை வந்து அதிகமா பேசும்போது தான் இவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அதே போல இங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். இதை மத்திய மாநில அரசாங்கங்கள் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இது நிறைய பரப்புங்க, வால்பாறையை பத்தி நிறைய பேசுங்க. இதை பத்தி பேசினா ஒரு தீர்வு கிடைக்கும் நம்புறோம். டைகர்ஸை காப்பாற்றணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான், அதை நம்ம வரவேற்கிறோம். ஆனா இங்க 4ஆம் தலைமுறையா 5ஆம் தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தையும் மனசுல வச்சு மத்திய மாநில அரசுகள் வந்து முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா நாங்க கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாம டூரிஸ்ட் பிளேசஸ் அப்படின்னு எடுத்துட்டா ஊட்டி, கொடைக்கானல், மூணார், நீங்க எங்க போங்க, ஆனா வால்பாறை மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஏழைகளின் சொர்க்கமா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சேவ் வால்பாறை, ட்ரெண்ட் பண்ணுங்க.